இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. இது வருவதற்கு வெறுமனே ஒரு வியாபாரம் அல்லது இது சீசன் அல்லது ஒரு ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. ஓகே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு. அவங்கள பயங்கரமாக பில்டப் பண்ணும்போது இப்போ இவன் அந்த படத்தை பார்க்கும்போது அடடா ராமர் அப்படிப்பட்டவரா, முருகன் அப்படிப்பட்டவரா, விநாயகர் அப்படிப்பட்டவரான்ட்டு இவன் அப்படி வியந்து மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த மத ஈடுபாடை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த தமிழ் முருகன் வெற்றிமாறன் தனுஷ் படம் இருக்குல்ல, அது இந்த நோக்கத்தில் எடுக்கப்படுகிற படமா என்பது குறித்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ அவன் யோசித்தான், என்னடா அது இந்த பசங்க எதுக்கும் அசர மாட்டேன்றாங்களே, அப்போ என்ன பண்ணுறது, இவங்களுடைய கடவுள் யார், முருகன், அப்போ அதை கையில் எடு, அதன் மூலமாக இவங்களை நம்ம மண்டையை கழுவோன்னு ஒரு முயற்சி பண்ணி தான் அப்படி ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அது தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னடா அது இந்த பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கு, அப்போ நாம் முருகன் குறித்து ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த படத்தை அவங்க சீமான் ஒரு அரசியல் வியாபாரி, சீமான் ஒரு சந்தர்ப்பவாதி, சீமான் தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற ஒருவர். அது அவருடைய கடந்த கால அரசியல் பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரிகிற ஒரு விஷயந்தான். அதுக்கு பெரிய உதாரணமே இன்றைக்கி திமுகவுடைய ஜால்ராவா சீமான் மாறியது தான். இப்போ அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இவர் போகிறார் அப்படிங்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு தகவல் சொன்னால், தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் நரம்பன்னு ஒரு படம் பண்ணுறாராம் தனுஷ். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பூசாரியாக நடிக்கிறார். பூசாரி அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கோயில் ஒரு பிராமணராக கிடையாது. இப்போ அந்த கிராமத்து தெய்வங்களுக்குன்னு ஒரு பூசாரி இருப்பார். ஸோ அந்த மாதிரி நான் பிராமின் கேட்டகரியில் இருக்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் சாமியாடி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பூசாரி தானே. அது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டரில் இவர் நடிக்கிறாரு. அப்போ அந்த சேயோன் படம் ஒரு முருகனை பேஸ் பண்ண ஒரு படம், இவர் தமிழ் முருகன் முருகனாகவே ஒரு படம் பண்ணுறாருக்கும் போது இப்போ தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ சினிமா உலகத்துலயும் சரி எதுலையா இருந்தாலும் சரி ஒரு சீசன் வரும். ஒரு சீசன்லனா ஃபுல்லா இந்த ஹாரர் படமா எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் லைனா முருகர் படமா எடுத்துட்டு இருக்காங்க. சேயோன் வருது, அதுக்கப்புறம் தனுஷ் அவர்களுடைய தமிழ் கடவுள் அந்த மூவி வருது. அப்புறமா என்டிஆர் அவர்கள், அதுவுமே மூணுமே முருகர் சம்பந்தமான படம். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இது போன்ற இந்த கடவுள் சார்ந்த திரைப்படங்கள் வருவதற்கு காரணம் வெறுமனே வியாபாரமோ அல்லது அப்படி ஒரு சீசன் அப்படி ஒரு ஜானர் ட்ரெண்டாக இருக்கோ அப்படின்னா அர்த்தம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமாக வரும், திடீர்னு பேய் படமாக வரும், திடீர்னு கிரைம் த்ரில்லராக வரும். ஸோ இந்த மாதிரி ஜானர்கள் ஒரு சீசனாக மாறுவதற்கு வியாபாரம் காரணமாக இருக்கும். ஒரு காமெடி படம் ஹிட் ஆச்சுன்னா எல்லாரும் காமெடி படம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆன்மீக படம்னு சொல்கிறதை தாண்டி ஒரு மித்தாலஜி படங்கள்லாம் வருதுல்ல, இது வருவதற்கு வெறுமனே ஒரு வியாபாரம் அல்லது இது சீசன் அல்லது ஒரு ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. 2 மாதிரியான படங்கள் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளை மையப்படுத்தி அனுமான் மாதிரி அந்த ராமர் பாலத்தை வச்சு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி கடவுளை பேஸ் பண்ணி சில மித்தாலஜி படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் படம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்துத்துவ கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி வர்ற இன்னொரு வகையான படம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்து மதத்தை உயர்த்தியும் மற்ற மதங்களை இப்போ சார்ஜ் பண்ணுற மாதிரி குற்றவாளி கொண்டு நிறுத்துகிற மாதிரியான படம். இது எல்லாமே பாஜகவுடைய அசைன்மெண்ட்டு. இப்போ முதல்ல இந்த மித்தாலஜி அப்புறம் அந்த கடவுள் சார்ந்த படங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னா, பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மதம் சார்ந்த அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தையும் சாராத அல்லது மதத்தின் மீது ஒரு பெரிய பற்று இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் இன்னொரு மதத்துக்காரன் மீது ஒரு துவேஷத்தை
திணிச்சிங்க அப்படின்னா அவன் ஐயோ போயா வேலை இல்லை அப்படின்னு போயிடுவான். இப்போ இவனை வந்து முதல்ல மாற்றணும். எப்படி மாற்றணும்? அந்த இன்னொரு மதத்தினுடைய எதிரியாக இவனை முதல்ல மாற்ற முடியாது. இவனை முதல்ல இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவனா மாற்றணும். அவனை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஒரு பிள்ளையார் குறித்து ஒரு படம், ஒரு முருகன் குறித்து ஒரு படம், அனுமான் குறித்து ஒரு படம், ராமர் குறித்து ஒரு படம், அதில் வந்து அவங்கள பயங்கரமாக பில்டப் பண்ணும்போது இப்போ இவன் அந்த படத்தை பார்க்கும்போது அடடா ராமர் அப்படிப்பட்டவரா, முருகன் அப்படிப்பட்டவரா, விநாயகர் அப்படிப்பட்டவரான்ட்டு இவன் அப்படி வியந்து மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த மத ஈடுபாடை நோக்கி நகர ஆரம்பம். இது வந்து பாஜகவுடைய முதல் அசைன்மெண்ட். அப்போ இவன் இதுக்குள்ளார வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சொல்லணும், முஸ்லீம்கள்லாம் மோசமானவங்க, கிறிஸ்தவர்கள்லாம் மோசமானவங்க, முஸ்லீம்களை அந்த நாட்டை விட்டு அனுப்பணும், கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு அனுப்பணும்னு அடுத்து அவன் மண்டையை கழுவணும். ஸோ இதுதான் இவங்களுடைய ஒரு லாங் டேர்ம் கோல். அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த தமிழ் முருகன் வெற்றிமாறன் தனுஷ் படம் இருக்குல்ல, அது வந்து இந்த நோக்கத்தில் எடுக்கப்படுகிற படமா என்பது குறித்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன காரணம், நான் கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அந்த திரிவிக்ரம் ஜூனியர் என்டிஆர் படம் முருகன் பான் இன் நார்த் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டாங்க. ஒரு சர்ச்சையாச்சு அந்த விஷயம். ஆமா, அது சர்ச்சை மட்டும் இல்ல, அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. ஏன்னா முருகன் தமிழ்நாட்டில் பிறந்தவர் அப்படிங்கிறது தமிழ் கடவுள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் தமிழ்நாட்டில் பிறக்கல, நார்த் இந்தியாவில் பிறந்தாரு, டெல்லியில் பிறந்தாரு, கல்கத்தாவில் பிறந்தாருன்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய என்ன வரலாற்று மோசடி மட்டும் இல்லை, மக்களையே வந்து முட்டாளாக்குகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக இத்தனை நாள் ராமரை வைத்து ஒரு அரசியல் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ராமர் ஃபார்முலா தென்னிந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகலை, முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமரை கும்பிடுவாங்க, ஆனால் ராமரை தலையில் வச்சு கொண்டாட மாட்டாங்க. அப்போ அவன் யோசித்தான், என்னடா அது இந்த பசங்க எதுக்கும் அசர மாட்டேன்றாங்களே, அப்போ என்ன பண்ணுறது, இவங்களுடைய கடவுள் யார், முருகன், அப்போ அதை கையில் எடு, அதன் மூலமாக இவங்களை வந்து நம்ம மண்டையை கழுவோன்னு ஒரு முயற்சி பண்ணி தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னடா அது இந்த பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கு, அப்போ நாம் வந்து முருகன் குறித்து ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த படத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த படம். ஆமாம், ஆனால் என்னென்னா இந்த படத்தை ஒரு 300 கோடியிலிருந்து 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிறதா இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த 400 கோடியை போடுவது யார், அவர் ஏன் 400 கோடி இந்த படத்தில் போடுறாரு, அது வந்து யாரோ ஒருத்தரா அல்லது அதற்கு பின்னாலும் பாஜக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், மதத்தின் மீது எந்த பற்றும் இல்லாத ஒருத்தன் தமிழ் முருகன் படத்தை பார்க்கும்போது அடடா முருகன் இப்படிப்பட்டவரா அப்படின்னு அந்த மதத்தை நோக்கி நகருவான். புரியுதா இல்லையா? அப்போ பாஜகவுடைய இந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கோலுங்கிறது இதுதானே. அப்போ இந்த படம் அந்த கோலுக்காக எடுக்கப்படுகிற ஒரு படம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இந்த படம் குறித்து நமக்கு இருக்கு. ஓகே சார், என்னதான் நாங்க வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இது சினிமாவா இருந்தாலும் இந்த சினிமாக்கு பின்னாடியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு மத அரசியல் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து சீமான் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் இல்லை பெரியாரிஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து என்னுடைய முன்னோடி வந்து முருகர் தான் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்து இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அதுல வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ வந்து தனுஷ் அவர்கள் வந்து சீமான் அவர்களுடைய வழியை வந்து பின்பற்றுறாரா? ஏன்னா வந்து தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறதாகவும் சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது இல்லையா? சீமான் வந்து ஒரு அரசியல் வியாபாரி, சீமான் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, சீமான் வந்து தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற ஒருவர். அது வந்து அவருடைய கடந்த கால அரசியல் பயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரிகிற ஒரு விஷயந்தான். அதுக்கு பெரிய உதாரணமே இன்றைக்கி திமுகவுடைய ஜால்ராவா சீமான் மாறியது தான். திமுக எதிர்ப்பில் ஒரு கட்சியை தொடங்கி திமுக எதிர்ப்பை சொல்லி திரள் நிதியை திரட்டி திமுக எதிர்ப்பை காட்டி ஒரு கூட்டத்தை கூட்டிய சீமான் இன்னைக்கு திமுகவுடைய ஊதுகுழலாகவே மாறியிருக்காரு. அதே நேரம் அரசியலுக்கு வர நினைக்கிற யாருமே சீமான் பின்னால் போக மாட்டாங்க, தனுஷ் உட்பட. அதே நேரம் தனுஷுக்கும் அரசியல் ஆசை இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. இப்போ சமீபத்தில் அந்த கொடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் நார்மலாக பாருங்கள், ஒரு நடிகனுக்கு கொடி எதற்கு? அப்போ ஒரு நடிகர் கொடியெல்லாம் வடிவமைக்கிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு கோல் இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ ஒரு திட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அது இல்லாமல் தனுஷும் கூட இந்த பிறந்த நாளில் வந்து பல பேருக்கு நலத்திட்ட உதவிகள், இலவச ஆட்டோ அதெல்லாம் வழங்குறதா கேள்விப்பட்டேன். அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு ஒரு அரசியல் பிளான் இருக்குது. பட் அதே நேரம் தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கொள்கிறார், கிட்டத்தட்ட ரஜினி மாதிரி.
ஓகே. அப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ரஜினி கையில் எடுத்த அல்லது ரஜினி நிறுவ நினைத்த அந்த ஆன்மீக அரசியலை இவர் கையில் எடுப்பார். அதுக்கு 2 காரணம். இவர் ரஜினியினுடைய மருமகனாக இருந்தவர், ரஜினியோடு ஒரே வீட்டில் வசித்தவர். அப்போ ரஜினியுடைய ஐடியாலஜி மெல்ல மெல்ல இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து அவருடைய மண்டக்குள் உறைஞ்சிருக்கும். அப்போ இன்றைக்கி அந்த இடத்தை நோக்கி வந்த பிறகு நாம் அதை நோக்கி போவோம் அப்படின்னு அவர் ப்ராசஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் சார் அவர் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்லலாம் நின்று பேசும்போது இது ரஜினி மாதிரியே பேச ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்களுமே வந்து அப்போ வந்துச்சு இல்லையா? இல்லை, அது உண்மைதான். அது ஆக்சுவலி என்னென்னா இன்றைய தலைமுறை நடிகர்களில் கிட்டத்தட்ட எல்லோரும் அல்லது ஒரு 90% பேர் ரஜினியால் ஈர்க்கப்பட்டு தான் சினிமாக்கே வந்திருப்பாங்க. ஒரு நடிகர் ஆகணும்னு அவங்க நினச்சதும் கூட ரஜினியை பார்த்து நாமும் ரஜினி மாதிரி வரணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. அதனால இந்த நடிப்புலேயே கூட பல பேருக்கு வந்து அந்த ரஜினியுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நட்டி நடராஜன் ஒருத்தரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகவா லாரன்ஸை பார்த்துருப்பீங்க. இவங்க நடிக்கிறதெல்லாம் அப்படி ரஜினி மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அது தனுஷ்கிட்டையும் இருக்குது. தனுஷ்கிட்ட கூடுதல் விஷயம் என்னென்னா அவருடைய மருமகனாக அவரோடு ரொம்ப பக்கத்தில் இருந்து அவர் ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் தனுஷுக்கு ஏற்பட்டதால் அவருடைய நடிப்பிலும் நடிப்பு அல்லாத இப்போ நீங்கள் நார்மல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினியுடைய உடல் மொழி வந்து பெரிய அளவில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சிவகார்த்திகேயன் அப்புறமா தனுஷ் அவர்களுக்குள்ள இருக்க ஒரு கிளாஷ் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இல்லைனாலும் அவங்க ஃபேன்ஸ். ஸோ இந்த இதில் சொல்கிறேன். ஸோ என்னன்னா வந்து இப்போ அவர் வந்து முருகர் பற்றின படம் எடுக்கிறதுனால இவரும் அந்த முருகர் பற்றி படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே வந்துட்டு தானே சார் இருக்கு. ஆமாம், இப்போதைக்கு அப்படி ஒரு ஒப்பீடு வந்து தோன்றுவதை தவிர்க்க முடியலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு எதிராக அல்லது கவுண்டராக நம்ம இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தனுஷ் விரும்பி வெற்றியோட டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு படத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணும், அவர் சேயம்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்தில் ஒரு பூசாரி ஒரு சாமியாடியாக அவர் வர்றாரு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான். இப்போ அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இவர் போகிறார் அப்படிங்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு தகவல் சொன்னால் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் நரம்பன்னு ஒரு படம் பண்ணுறாராம் தனுஷ். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பூசாரியாக நடிக்கிறார். பூசாரி அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கோயில் ஒரு பிராமணராக கிடையாது. இப்போ அந்த கிராமத்து தெய்வங்களுக்குன்னு ஒரு பூசாரி இருப்பார். ஸோ அந்த மாதிரி நான் பிராமின் கேட்டகரியில் இருக்கிற படத்துல வந்து சிவகார்த்திகேயன் சாமியாடி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பூசாரி தானே. அது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டரில் இவர் நடிக்கிறாரு. அப்போ அந்த சேயோன் படம் ஒரு முருகனை பேஸ் பண்ண ஒரு படம், இவர் தமிழ் முருகன் வந்து முருகனாகவே ஒரு படம் பண்ணுறாருக்கும் போது இப்போ இந்த மாதிரியான ஒப்பீடுங்கிறது தவிர்க்க முடியாது. என்னடா அது அவர் பண்ணுறதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். இந்த கேள்வியை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது தெரியல. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கேள்வியே என்னவா இருக்குன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய முன்னாடி படம் எல்லாமே பார்த்திருக்கோம். ஸோ அதுல இருந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான இந்த ஒரு படம், அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அந்த ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு கவுண்டரா நம்ம இப்படி எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அறிவுமதி எழுதிய ஒரு புத்தகம், அது நானும் கூட படிச்சிருக்கேன். அது ஒரு கேள்வி பதில் ஃபார்மெட்டில் அந்த புத்தகத்தையே அவர் எழுதியிருப்பார். படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை படிக்கும் போது முருகன் யாருங்கிற ஒரு உண்மையே நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி அந்த இந்து மத இது படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதைகளே சொல்லப்படுதில்ல, முருகனும் விநாயகரும் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதிலே வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தாலே இந்த கதை பொய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்டது இல்லை. முருகனும் விநாயகரும் அண்ணன் தம்பி அப்படின்னா நார்த் இந்தியாவிலேயே முருகனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விநாயகர் தான் அவர்களுடைய இஷ்ட தெய்வம், கணபதி பப்பா அப்படின்னு பயங்கரமாக அவரை கொண்டாடுவாங்க. ஒரு தீபாவளி பொங்கல் நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அங்கே விநாயகர் சதுர்த்தி தான் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஆனால் அவருடைய பிரதர் முருகனை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னா எப்படி அந்த மக்கள் வந்து முருகனை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டிருந்தாலே இது வந்து பொய்யான புனைவுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது பல பேருக்கு தெரியாத அந்த கேள்வியை யாரும் கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் அறிவுமதி எழுதிய அந்த புத்தகத்தை தமிழ் முருகனை படிக்கும் போது தான் தெரியுது, முருகன் வந்து கடவுளே இல்லை, அவர் ஒரு மனிதர். ஏன்னா அந்த மனிதர் இன்றைக்கு கடவுளாக்கப்பட்டிருக்கிறார். கடவுளாக்கப்பட்டது மட்டும் இல்லை, பல்வேறு புனைக்கதைகளால் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி இவருடைய பிரதர் தான் விநாயகன், இவருடைய அப்பா தான் சிவன்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி வந்து அவரை ஒரு இந்து கடவுளாகவே மாற்றிருக்காங்கங்கிற ஒரு உண்மையே புரியும்.
கிட்டத்தட்ட அதை சொல்கிற ஒரு படமாக அந்த படம் இருக்க போகுது. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.